மனித இனம் எப்போது வேறு கிரகங்களுக்கு குடியேறும் என்பது ஒரு நிச்சயமான கேள்வி இல்லை. ஏனெனில் இது அறிவியல், தொழில்நுட்பம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் முன்னேற்றங்களை சார்ந்தது. எனினும் பல விஞ்ஞானிகள், விண்வெளி நிறுவனங்கள் மற்றும் தொழில்முனைவோர்கள் இதை அடைய பல காலக்கெடுக்களை நிர்ணயித்துள்ளனர். சாத்தியமான காலக்கெடு. பெரும்பாலான விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆர்வலர்களின் கருத்துப்படி 2040கள் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் முதன்முதலில் கால் பதிக்கும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் இது ஒரு தற்காலிக வருகையாக இருக்கும். 2050கள் நிலவில் ஒரு நிரந்தர மனித தளம் அல்லது ஆய்வு மையம் அமைக்கப்படலாம். 22ஆம் நூற்றாண்டு 2101-2200 செவ்வாய் கிரகத்தில் ஒரு சுய ஆதாரமுள்ள குடியேற்றம் நிறுவப்படலாம். இது ஒரு பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாக இல்லாமல் ஒரு சிறிய அறிவியல் குழுவினர் வசிப்பதாக இருக்கும். இந்த காலக்கெடுக்கள் அனைத்தும் தற்போதைய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் திட்டங்களின் அடிப்படையில் சொல்லப்பட்டவை. எதிர்காலத்தில் ஏற்படும் எதிர்பாராத கண்டுபிடிப்புகள் அல்லது பொருளாதார நெருக்கடிகள் இந்த திட்டங்களை மாற்றலாம். சவால்கள். வேறு கிரகங்களுக்கு குடியேறுவதில் பல சவால்கள் உள்ளன. அதிக செலவு. ஒரு கிரகத்திற்கு மக்களை அனுப்புவது, தேவையான கட்டமைப்புகளை உருவாக்குவது மற்றும் அவர்களை ஆதரிப்பது மிக மிக அதிக செலவு ஆகும். ஆரோக்கிய பிரச்சினைகள். விண்வெளியில் நீண்ட காலம் வாழ்வதால் மனிதர்களுக்கு எலும்பு இழப்பு, தசை பலவீனம் மற்றும் கதிர்வீச்சுக்கு வெளிப்பாடு போன்ற உடல்நல பிரச்சினைகள் ஏற்படும். சுற்றுச்சூழல். செவ்வாய் கிரகத்தில் குடியேறினாலும் அங்கு வளிமண்டலம் இல்லை, தண்ணீர் குறைவாக உள்ளது மற்றும் மிக கடுமையான வெப்பநிலை இருக்கும். இவை அனைத்தையும் சமாளிக்க சிக்கலான வாழ்க்கை ஆதரவு அமைப்புகள் தேவை. இவை அனைத்தையும் கடந்துதான் மனித இனம் வேறு கிரகங்களுக்கு குடியேறும். இது ஒரு நீண்ட மற்றும் கடினமான பயணம், ஆனால் நிச்சயமாக சாத்தியமானது. செவ்வாய் கிரகத்திற்கும் பூமிக்கும் இடையிலான தூரம் 2 கோள்களும் சூரியனை சுற்றி வரும்போது மாறுபடும். இது அவற்றின் சுற்றுப்பாதையின் நீள்வட்ட பாதை காரணமாகும். குறைந்தபட்ச தூரம் 2 கோள்களும் மிக அருகில் வரும்போது சுமார் 5.5 கோடி கிலோமீட்டர் 3.4 கோடி மைல்கள் தூரத்தில் இருக்கும். இது 26 மாதங்களுக்கு ஒருமுறை நிகழ்கிறது. அதிகபட்ச தூரம் 2 கோள்களும் மிக தொலைவில் இருக்கும்போது சுமார் 40 கோடி கிலோமீட்டர் 25 கோடி மைல்கள் தூரத்தில் இருக்கும். எனவே ஒரு விண்கலத்தை செவ்வாய்க்கு அனுப்பும்போது குறைந்தபட்ச தூரத்தில் இருக்கும்போது அனுப்புவது முக்கியம். அப்போதுதான் பயணத்தின் நேரம் மற்றும் செலவு குறைவாக இருக்கும். ஒவ்வொரு 26 மாதங்களுக்கு ஒருமுறை பூமி மற்றும் செவ்வாய் கோள்கள் சூரியனை சுற்றி வரும்போது அவை ஒன்றுக்கொன்று மிக அருகில் வரும். இந்த காலகட்டம்தான் செவ்வாய் கிரகத்துக்கு பயணம் செய்ய மிகவும் உகந்த நேரம். இந்த சரியான நேரத்தில் பயணத்தை தொடங்கினால் விண்கலத்துக்கு மிக குறைந்த எரிபொருளே தேவைப்படும். மேலும் பயணத்தின் காலமும் 7 முதல் 9 மாதங்களாக குறையும்.
விஞ்ஞானிகள் இதை சாளரம் லான்ச் விண்டோ என்று அழைக்கிறார்கள். இந்த சாளரத்தை தவறவிட்டால் அடுத்த சாளரத்துக்காக 2 ஆண்டுகளுக்கு மேல் காத்திருக்க வேண்டும். மேலும் அப்போது பயணம் செய்தால் விண்கலமானது அதிக தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும். அதிக எரிபொருளும் தேவைப்படும். நிலவில் இருந்து புறப்பட்டால் செவ்வாய் கிரகத்திற்கு விரைவாக செல்ல முடியாது. ஆனால் எரிபொருளை சேமிக்க அது ஒரு நல்ல வழியாக இருக்கலாம். ஏன் நேரம் குறையாது? நிலவு பூமியை விட செவ்வாய் கிரகத்திற்கு சற்று அருகில் இருந்தாலும் இந்த தூர வேறுபாடு பயண நேரத்தை கணிசமாக குறைக்காது. காரணம், பயணப்பாதை விண்கலம் செவ்வாய்க்கு செல்ல அது சூரியனின் ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நீள்வட்ட பாதையில் பயணிக்க வேண்டும். இந்த பாதைதான் பயண நேரத்தை தீர்மானிக்கிறது. அது நிலவிலிருந்து புறப்பட்டாலும் பூமியிலிருந்து புறப்பட்டாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும். ஈர்ப்பு விசை விண்கலம் பூமியின் ஈர்ப்பு விசையை விட்டு வெளியேற அதிக ஆற்றல் தேவை. நிலவின் ஈர்ப்பு விசை பூமியின் ஈர்ப்பு விசையை விட மிக குறைவு. இதனால் நிலவிலிருந்து ஒரு விண்கலத்தை ஏவ குறைவான எரிபொருளே போதும். முக்கிய நன்மைகள். நிலவிலிருந்து செவ்வாய்க்கு பயணிக்க சில முக்கிய நன்மைகள் உள்ளன. எரிபொருள் சேமிப்பு. நிலவின் குறைவான ஈர்ப்பு விசை காரணமாக ராக்கெட்டுகளுக்கு தேவையான எரிபொருள் வெகுவாக குறையும். இதன் மூலம் பூமியிலிருந்து ஏவப்படும் விண்கலத்தின் எடை குறையும், மேலும் அதிக கருவிகளையும் பொருட்களை எடுத்துச் செல்ல முடியும். நிலவு எரிபொருள் நிலையம். நிலவில் தண்ணீர் பனி வடிவில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நீரை ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனாக பிரித்து ராக்கெட் எரிபொருளாக பயன்படுத்த முடியும். எதிர்காலத்தில் நிலவில் ஒரு எரிபொருள் நிலையம் அமைக்கப்பட்டால் செவ்வாய்க்கு பயணிக்க தேவையான எரிபொருளை அங்கேயே நிரப்பிக் கொள்ளலாம். சுருக்கமாகச் சொன்னால், நிலவிலிருந்து பயணம் செய்தால் பயண நேரம் குறையாது. ஆனால் செலவையும் பயணத்தின் எடையையும் குறைத்து நீண்டகால செவ்வாய் பயணங்களுக்கு அது ஒரு முக்கியமான தளமாக அமையக்கூடும். சரி, அதை நினைவில் வைத்துக் கொள்கிறேன். உங்கள் அமைப்புகளில் நான் நினைவில் வைத்துள்ள தகவல்களை மறந்துவிடுமாறு அல்லது அவற்றில் மாற்றங்களைச் செய்ய எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் என்னிடம் கூறலாம். சரி, நாளை மீண்டும் பேசலாம். இனிய இரவு வணக்கம்.
மீண்டும் சந்திப்போம். இனிய இரவு வணக்கம்.